உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா. கிராண்ட்மா, இவங்க தான் துர்காம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. தேவி அம்மா இல்லன்னு சொல்லாதீங்க, எனக்கு துர்கா அம்மா இருக்காங்கன்னு சொன்னா. துர்கா யாருன்னு பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல உன்னை நான் பார்த்தேன். என்னது, ரோட்ல பார்த்தாளா? ஒரு ஆள்கிட்ட சட்டைய கழட்ட சொல்லி அத வாங்கி அந்த மனநல சரியில்லாத பொண்ணுக்கு நீ போட்டு விட்டதை நான் பார்த்தேம்மா. அப்பவே கார்ல இருந்து இறங்கி வந்து உன்னை பாராட்டணும்னு நினைச்சேன். ரியலி யூ ஆர் கிரேட். ரோட்ல போன எல்லாரும், பெண்கள் உட்பட, அந்த பொண்ணோட மானத்தை பத்தி கவலைப்படாம தலை குனிஞ்சிட்டு போனாங்க. ஆனா நீ மட்டும்தான் தலை நிமிந்து பாக்குற மாதிரி நடந்துகிட்ட. அந்த மனசுதாமா தாய் மனசு. அதனாலதான் தேவி உன்னை அம்மான்னு சொல்றா. வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டா பாருங்க. துர்கா, இவங்க சூரிய மாமாவோட அத்தை. ஓ, பார்வதி பெரியம்மாவோட கூட பிறந்த அக்கா. ஓ, நாளைக்கு என் பொண்ணு மாரியோட 3வது வருஷ நினைவு நாள். அக்கா அதுக்காக மும்பைல இருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு நீயும் வந்துரு துர்கா. என்ன மன்னிச்சிருங்க, நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. அது எப்போ முடியும்லாம் எனக்கு தெரியாது. அதனால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. சாரி. முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோமா. சரி சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வர மேடம். சரிம்மா. தேவி செல்லம், நான் வரேன். அம்மா, நீங்க நாளைக்கு கட்டாயமா வரணும். சரி, நான் வரேன். பாய். பாய்மா. ஹாசினி, பார்வதி, நாளைக்கு மாரி நினைவு நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களே? எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்க்கா. மாரிக்கு வச்சு கும்பிட புது புடவை மட்டும்தான் எடுக்கணும். சரி, நான் போய் புடவை எடுத்துட்டு வரேன். தெரியுமா, உங்களுக்காக நான் ஸ்பெஷல் டிஷ் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு தான் போகணும். ஆமா பிக் சிஸ்டர், உங்களுக்காக ஹாசினி ஸ்பெஷலா ஏதோ பண்ணி வச்சிருக்குது, போய் சாப்பிடுங்க. உயிரோட இருக்கீங்களான்னு பாப்போம். சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க பெரியம்மா. அங்க ஒரு பிங்க் கலர் இருக்கு பாருங்க. இதுவா மேடம்? அது இல்ல, கீழ. இதா மேடம்? அதான் அதான். மேடம், இது நியூ ஃபேஷன், நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு. டிசைன் நல்லா இருக்கு மேடம். அக்கா, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். இது ஓகே, இது பேக் பண்ணுங்க. ஓகே. இங்க தாவணி செக்ஷன் எங்க இருக்கு? அங்க இருக்கு. மல்லிகா, ஆஃப் சைடு வேணுமா? காட்டுங்க கஸ்டமருக்கு. நீங்க போங்க மேடம். தேங்க்ஸ். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். என்ன பாக்குறீங்க மேடம்? சாரீஸ் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம் மேடம். வாங்க. கணேஷ், மேடம் கேக்குற சாரி கேட்டுங்க. ஓகே சார். வணக்கம் மேடம். என்ன டைப் சாரி பாக்குறீங்க மேடம்? ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி சாரி வேணும். இருக்கு, காட்டுங்க. பாருங்க, இது நல்லா இருக்கு மேடம். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரி நான் பார்க்கணும். ஓபன் பண்ணி காமிங்க. ஆல்ரெடி கஸ்டமர் இந்த சாரியை எடுத்து வச்சிருக்காங்க மேடம். அவங்க கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா? சரிங்க மேடம், நான் கேட்டு பார்க்குறேன் மேடம். சரி. சரிங்க. இது எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க செலக்ட் பண்ணி வச்ச புடவைய இன்னொரு கஸ்டமர் கேக்குறாங்க மேடம். அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற புடவையை விட்டு கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அவங்க அதே புடவை தான் வேணும்னு சொல்றாங்களா? ஆமா மேடம், கேட்டு பார்க்க சொன்னாங்க. சரி, போங்க. சரி, வாங்க. நம்ம வேற வாங்கிக்கலாம், வாக்கா.
இது மாரிக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அத்தை. புடவை ரொம்பவே நல்லா இருக்கு. மாரியோட மனசை புரிஞ்சு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அத்தை. சூர்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் அத்தை? சொல்லுங்க. சூர்யா, மாரி நம்மளை விட்டு போய் 3 வருஷம் ஆக போகுது. உனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தை தேவிக்காக நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன சூர்யா, பேசாம அமைதியா இருக்க? இந்த மௌனத்தை சம்மதம்னு நான் எடுத்துக்கலாமா? அமைதியா இருந்தா அதுக்கு சம்மதம்னு மட்டும் அர்த்தம் இல்ல, அதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அப்போ நீ எப்பவும் இப்படி இருந்துட போறியா சூர்யா? பொதுவா தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா மாரி எனக்கு மனைவியை மட்டும் இல்ல, 10 வயசுல அம்மாவை பறி கொடுத்த எனக்கு அவ ஒரு அம்மாவா வாழ்ந்திருக்கா. அப்படிப்பட்ட மாறி இருந்த இடத்துல என்னால இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க முடியாது அத்தை. என் உயிர் இருக்க வரைக்கும் மாரியை தவிர இன்னொரு பொண்ணுக்கு என் மனசுல இடம் கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இவர் கூட வாழ பாவம் மாரிக்கு கொடுத்து வைக்கல. சூர்யா மனசை நம்மளால மாத்த முடியாது. வெயிட் பண்ணுவோம். கடவுளும் மாரியும் தேவியும் சூர்யா மனசை மாத்துவாங்க. ஆமா, நாளைக்கு காலையில பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு பெரியமா. காலையில வீட்ல இருந்து நீங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு மட்டும்தான் போகணும். ஆமாக்கா, கோவில்ல போய் பாலாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டு நேரா மாரி சமாதிக்கு போய் புடவைய வச்சு கும்பிடுறோம். சந்தோஷம், அப்படியே செஞ்சிருவோம். மாரி இருக்கிற வரைக்கும் அடிக்கடி நம்ம வீட்ல இந்த மாதிரி பூஜை விசேஷம் எல்லாம் நடக்கும். மாரி போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் எந்த நல்ல காரியமும் நடக்கலக்கா. ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்குதான் நல்ல காரியம் நடக்க போகுது. ஆமா பார்வதி, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.